வணக்கம், குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் பார்ட், டிசம்பர் மந்தோட லாஸ்ட் பார்ட்டு ரிவிஷன் வீடியோ. ஓகே, இதுக்கு முன்னாடி 7 பார்ட் இருக்குது, இது 8வது பார்ட். ஸோ முன்னாடி போட்ட பார்ட் யாரும் பார்க்கல, அந்த வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா அதை போய் மறக்காம பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாம்ஸுக்கு ரிவிஷனாக வந்து இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேள்வி பாருங்கள். What is the name of India's first national level organized crime network database? Okay, India's first national level organized crime network database. அது வந்து AI powered platform. Okay, an AI powered platform launched to track organized criminals and their link to terror network. Okay, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஆர்கனைஸ் க்ரைம் பண்ணுறவங்க, டெரர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது யார் லான்ச் பண்ணி, அதோட பேர் என்ன அப்படின்னா ஆர்கனைஸ்டு க்ரைம் நெட்வொர்க் டேட்டாபேஸ். ஓகே, இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆர்கனைஸ்டு க்ரைம் நெட்வொர்க் டேட்டாபேஸ். ஓகேங்களா? அதிலே கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த நேம் ஆஃப் அப்படின்னு. ஸோ இது யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகே, ஹோம் மினிஸ்டர் யார்? அமித்ஷா. அவர் தான் வந்து செக்யூரிட்டி அந்த இதெல்லாம் வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா நேஷனல் லெவல் ஆர்கனைஸ்டு க்ரைம் நெட்வொர்க் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இது எங்கே லான்ச் பண்ணார் அப்படின்னா ஆன்டி டெரர் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு 2 நாள். ஓகே, அங்கே தான் வந்து இதை வந்து இந்த டேட்டா பேஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அவ்வளோதான். இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அண்ட் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் நேஷனல் இன்டெலிஜென்ட் கிரிட். ஓகே, இவங்க தான் வந்து இதை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளியரா? எஸ். ஸோ அடுத்தது, ஹூ ஹேஸ் பீன் எலெக்டட் ஆஸ் சேர் ஆஃப் பேட்மிண்டன் ஃபெடரேஷன். ஓகே, வேர்ல்டு பேட்மிண்டன் ஃபெடரேஷனுடைய அத்லெட்ஸ் கமிஷன் ஃபார் 2026 to 2029 டேர்ம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்மிண்டன் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் அண்டு சில்வர் மெடல் வாங்கினவங்க பிவி சிந்து. ஓகேவா? பிவி சிந்து அவங்க தான் போட்டிருக்காங்க. இயர் வந்து பார்த்துங்க 26 to 29, 4 years 6, 7, 8 4 years. ஓகேவா? ரைட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க, 2020 வந்து பிரான்ஸ் மெடல். ஓகேவா? எஸ். இப்போது ஏதாவது ஒரு ஒலிம்பிக்கை பற்றி உங்களுக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அது எந்த நியூஸ் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈவெண்ட் வந்து எந்த கண்ட்ரியில் நடந்துச்சு அப்படின்னா. ஓகே, அப்போ 2004 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ், 2008 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா, 2012 சைனா பீஜிங், 2012 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகே லண்டன், 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியோ டி ஜெனிரியோ பிரேசில், 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கியோ ஜப்பான், 2024 வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸ், 2028 பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ், 2030 வந்து பார்த்துட்டிங்கன்னா 2032 வந்து பிரிஸ்பெயின் ஆஸ்திரேலியா. ஓகே, இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரியா கிடையாது, ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ இதுதான் கேட்பாங்க. ஓகேவா? ஏதாவது ஒன்று வச்சு கேட்குறாங்க அப்படின்னா. ஓகே, இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, அடுத்தது வந்து ஹூ பிகம் த ஃபஸ்ட் இங்கிலாந்து பவுலர் திஸ் செஞ்சுரிங்க 21st century டு கிளைம் ஃபஸ்ட் விக்கெட் ஹால் இன் அ மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் அட் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் இந்த 21st century 5 விக்கெட் ஹால் வந்து யாருமே எடுத்தது இல்லையா. ஓகே, இது கொஞ்சம் ஆச்சரியம் தான், ஆனால் உண்மை.
ஓகே, இங்கிலாந்து பிளேயர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. அவர் பேர் என்ன கேட்டால் ஜாஸ் டங்க். ஓகே, ஜாஸ் டங்க் அவர் தான் வந்து 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஓகேங்களா, இவரோட ஃபோட்டோ பார்த்துங்க. ஜாஸ் டங்க். ஓகே, ஸோ இவர் தான் மிஸ்டர் ஜாஸ் டங்க். இவர் வந்து இங்கிலாந்து பவுலர். ஓகே, தெரிஞ்சுக்கங்க, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். 45 ரன்னுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே ஓகே அடுத்தது, வேர் வாஸ் 150th ஸ்ரீ பாபா ஹரிவல்லப் சங்கீத் சம்மேளான். 150வது ஸ்ரீ பாபா ஹரிவல்லப் சங்கீத் சம்மேளான், இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் ஃபெஸ்டிவல் ஹெல்டு. ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடந்துச்சு? 150வது ஸ்ரீ பாபா ஹரிவல்ல சங்கீத் சம்மேளான். எங்கே? பஞ்சாப். ஓகேவா, அங்கே டெம்பிள் இருக்குது, ஸ்ரீ தேவி தலப் டெம்பிள் இருக்குது, அங்கே தான் நடந்திருக்கு. ஜலந்தர் பஞ்சாபில். ரைட்டா, ஓல்டஸ்ட்டு கிளாசிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி. ரைட், அடுத்து வந்து வீர் பால் திவாஸ். இது வந்து December 26 அன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து குழந்தைங்களுடைய பிரேவரியை போற்றும் விதமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து இது. ஓகே, குரு கோபிந்த் சிங் ஜி அவரோட இதுதான் நினைவாக தான் வந்து இது வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அவரோட வீரத்தை போற்றும் விதமாக தான் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ரைட்டா, அடுத்தது, வென் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் வந்து ப்ரிப்பேர்னஸ் அப்சர்வ்டு இன் எவ்ரி டே விச் டேட்? டிசம்பர் 27. ஓகேவா, இதில் ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து வேர் வாஸ் பீகார்ஸ் ஃபஸ்ட்டு பரம்ருத்ரா சூப்பர் காம்பனண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து பரம்ருத்ரா. ஓகே, பீகாரில் கொடுத்துட்டாங்க. ஸோ பீகாரில் எந்த இன்ஸ்டியூட்டில்? ஐஐடி பட்னா. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். ஐஐடி பாட்னாவில் தான் வந்து பரம்ருத்ரா பார்த்துங்க, பரம்ருத்ரா. ஓகே, இது வந்து 838 டெராஃப்ளாப்ஸ். ஓகே, நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2015 லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. 4500 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு. ஓகே, இது எது கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, அடுத்த கேள்வி, வாட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் அகர்பத்திஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன் டிசம்பர் 2025? ஓகே, அகர்பத்திக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், அது என்ன ஸ்டாண்டர்ட்? ஆப்ஷன் பி 19412. ஓகே, 19412. எப்படியோ ஞாபகம் வச்சுக்கங்க. எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு ஷார்ட்கட் வந்து சொல்ல தெரியலை. ஓகே, அகர்பத்தி 219412. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் புரியலையே, வாய்ப்பில்லை. ஓகேங்களா. ஓகே, அடுத்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் யார்? சஞ்சய் கர்க். ஓகே, இது 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணது நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ரைட்டா? எஸ், ரைட். இந்த இந்த அகர்பத்திஸ் வந்து எதுக்கு கீழே? ஒரு கன்சியூமர் அஃபேர்ஸ். ஓகே, கன்சியூமர் அஃபேர்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இதுதான் வந்து அகர்பத்தி. என்னடா அது? அகர்பத்தி. ஓகே, கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி. ஓகேவா, நேஷனல் கன்சியூமர்ஸ் டே வந்து டிசம்பர் 24 செலிப்ரேட் பண்ணுறோம். டிசம்பர் 26 வீர்பால் திவாஸ், 24 கன்சியூமர் அவேர்னஸ். ஓகேவா. ஓகே, இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பற்றி தந்திருக்காங்க. ஆக்ட் வந்து 2016 ஆக்டு, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அடுத்ததும் அதே தான். ஓகே, அதே மாதிரி கண்ட்ரிஸ் ஃபஸ்ட் டெடிகேட்டட் ஸ்டாண்டர்ட் பாம்ப் டிஸ்போசல் சிஸ்டம். ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் பி, அதே பி 19445 ஃபோன் நம்பர் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் கொடுப்பாங்களோ அந்த இயர் வந்து பின்னாடி போடுவாங்க. ஓகே, பாம்ப் டிஸ்போசல் சிஸ்டம், மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. ஓகேங்களா.
பாருங்க 1986 சஞ்சய் கர்க்கு நியூ டெல்லி. ரைட். ஓகே, அடுத்தது வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு. இந்தியன் கோஸ்ட் கார்டோட சீஃப் யார்? அவர் பேர் என்ன? பரமேஷ் சிவமணி. ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து ரீசெண்டாக கண்டக்டட் ஓகே RP-REX exercise okay to test preparedness against major oil spill incident. Okay, oil spill incident. This exercise was conducted off the coast of which city? எந்த சிட்டியுடைய கோஸ்ட்டில் வந்து இந்த இது வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மேஜர் ஆயில் ஸ்பில் இன்சிடென்ட் இது பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மும்பையில். ஓகே, மும்பையில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரீஜனல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படின்னா ரீஜனல் லெவல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ். ஓகே, மும்பையில். அவ்வளோதாங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு 1977 பரமேஷ் சிவமணி. ஓகே, அடுத்து வந்து இந்தியா ரீசென்ட்லி இம்போஸ்ட் ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் ஆன் which of the following Chinese products to safeguard domestic manufacturers. ஓகே, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். ஓகே, வேறு பொருட்களை வந்து வேறு நாட்டிலேருந்து உள்ளே இறக்கணும் அப்படின்னா வெரி சீப்பான விலைக்கு மக்கள் வந்து அந்த சீப்பான பொருட்கள் தான் வாங்குவாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற கம்பெனிக்காரங்களுக்கெல்லாம் வந்து என்ன மரியாதை? இப்போ ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து சைனாவில் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க குவாலிட்டியானதை வந்து செலவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து கண்ட்ரிகளுக்கு இல்லைனா வந்து தேவைப்படுற கண்ட்ரிகளுக்கு வந்து அனுப்புவாங்க. அது வந்து தேர்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். சைனா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சைனா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி வரும்போது நம்ம ஊரில் இது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து லேபருக்கு எல்லாத்துக்கும் செலவு எல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து விற்கும்போது அந்த ப்ரைஸ் வந்து சைனா ப்ராடக்ட்டோட அதிகமாக இருக்கும்போது மக்கள் வந்து சைனா ப்ராடக்ட் ஈஸியாக கிடைக்குது, குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை வாங்குவாங்க. அப்போ லோக்கல் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து அடி விழுக்கும். அதுக்காக ஓகே 2 ப்ராடக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா கோல்டு ரோல்டு நான் ஓரியன்டட் எலக்ட்ரிக் ஸ்டீல், அதுக்கப்புறம் R-134A ரெஃப்ரிஜரண்ட் கேஸ். ஓகே, இது ரெண்டும் தான் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பார்த்துட்டிங்களா? ஸோ இதுவும் ரைட். எஸ், ப்ராடக்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சீப் அன்ஃபேர்லி ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் சீப் அன்ஃபேர்லி ப்ரைஸ்டு இம்போர்ட்ஸ். ரைட், இது வந்து 5 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ரைட், December 2025, which subsidiary of Aryaman Financial Service Limited received RBI approval to operate Type 2 NBFC non-deposit investment credit company license அப்படிங்கிறது யார் வாங்கியிருக்காங்க? எந்த கம்பெனியினுடைய சப்சிடி, அதாவது ஆரியமன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஒரு கம்பெனியினுடைய சப்சிடி. ஓகேங்களா, அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அது எந்த கம்பெனின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆரியமன் ஃபினான்ஸ் லிமிடெட். ரைட்டா? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அவங்க தான். ஓகே, ஸோ இந்த கம்பெனி என்ன லைசன்ஸ் அப்படின்னா இந்த டைப் 2 இருக்கு இல்லையா, அவங்க வந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்க, அவங்க வெறும் லெண்டிங் மட்டும்தான் தருவாங்க. லெண்டிங் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் தான். ஓகே, அதனால தான் வந்து நான் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனி. அவ்வளோதான். ரைட்டா? எஸ், இங்கே பாருங்கள். அடுத்தது விச் ஏர்போர்ட் வாஸ் நேம்டு பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அட் 40th ட்ராவல் ப்ளஸ் லெய்சர் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியாஸ் பெஸ்ட் அவார்ட். ஓகே, இந்தியா அண்டு சவுத் ஏஷியாவோட பெஸ்ட் அவார்டு யாருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர ஓவராலாக வந்து கேட்கல. ஓகே, ஓவராலாக கேட்கல. பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சவுத் ஏஷியாவோடது யார்? சிங்கப்பூருடைய சங்கி ஏர்போர்ட். இது வந்து ஓவராலாக செகண்ட் பிளேஸ். ஓகே, ஓவராலாக செகண்ட் பிளேஸுங்க.
ஓகே, இட் ரேங்க்டு ஓவராலாக வந்து இது செகண்ட் பிளேஸ் ஆஃப்டர் இஸ்தான்புல். இஸ்தான்புல் எங்கே இருக்குது சொல்லுங்கள். இஸ்தான்புல் எங்கே இருக்குது? துருக்கியே. ஆனால் வந்து இப்போ துருக்கி அப்படிங்கிற கண்ட்ரி துருக்கியே அப்படின்னு சொல்லி பேரை மாற்றுறாங்க. ஆனால் யாருமே வந்து அந்த பேரை வந்து வச்சு கூப்பிட்றதே இல்லை. டர்க்கி தான் கூப்பிட்றாங்க. அதோட ஒரிஜினல் பேர் வந்து இப்போ டர்க்கியே அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகே, சங்கி கிளைம்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் இன் ஸ்கை ட்ராக்ஸில் கூட இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவங்க வாங்கினாங்க 13வது டைமாக. ஆனால் இப்போது டிஎல் இந்தியா அண்டு சவுத் ஏஷியா அதில் வந்து பார்த்திங்கன்னா இதாக என்ன சொல்கிறது, சவுத் ஏஷியாவில் பெஸ்ட் ஏர்போர்ட்டாக வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து வந்து which private sector bank received approval from Reserve Bank of India for reappointment of Ratan Kumar Gesh as its executive director. Okay, MD and CEO கிடையாது, executive director யாரு? பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்கினுடைய MD and CEO யாரு? பார்த்தா பிரீத்தம் செங்குப்தா. ஓகே, பார்த்தா பிரீத்தம் செங்குப்தா. ஆனால் இவரை வந்து யார்? ரத்தன் குமார் கேஷ். அவர் வந்து 3 வருஷம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட். நடாது. ஓகே, அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் நர்சாபுரம் லேஸ் கிராஃப்ட் இஸ் நவுன் ஃபார் இட்ஸ் டெலிகேட் crochet work. Okay, originate from which Indian state? எந்த இந்தியன் ஸ்டேட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரு அவரோட மங்கி பாத் 129வது மங்கி பாத் இதில் வந்து இதை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதனால் வந்திருக்கு. இது மேபி எக்ஸாமில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இல்லையா? ஓகே, ஸோ அதோட பேர் வந்து நரசிபுரம் லேஸ் கிராஃப்ட். ஓகே, எஸ், இதை பார்த்துங்க, ப்ரைஸ்டு மங்கி பாத்தில். ஓகே, அடுத்தது வந்து இது ஜிஐ டேக் கூட வாங்கியிருக்குங்க. ஓகேவா? அதனால் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது which country become the first to officially recognize the self-declared Republic of Somaliland. Okay, Somaliland and independent and sovereign state. Okay, எந்த கண்ட்ரி வந்து இதை வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் சாவரின் ஸ்டேட்டாக வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இது வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே இஸ்ரேல் இருக்கா? இஸ்ரேல் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இஸ்ரேல் தான் வந்து இங்கே இருக்கிற சோமாலிலேண்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது சோமாலியா பக்கத்தில் இருக்குங்க. சோமாலிலேண்டு ஆக்சுவலாக சொல்லப்போனால் சோமாலியாவோட தான். ஸோ அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக டிக்ளேர் பண்ணி அவங்க வந்து இஸ்ரேலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இஸ்ரேல் தான் இதோட ஆன்சர். வந்து இஸ்ரேல் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சோமாலி இதோட பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கனெக்ட் ஆகுதுன்னு அப்படி செக் பண்ணிங்க. ஓகே, ஸோ கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிங்கிறது வந்து இதுதான். கல்ஃப் ஆஃப் ஏடன் தெரியுதா? ஆனால் கல்ஃப் ஆஃப் ஏடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அடுத்த கேள்வி. அடுத்தது பேசி மியானி வால்கனோ. ஓகே, பேசி மியானி வால்கனோ பேரே வித்தியாசமாக இருக்குது. பேசி மியானி வால்கனோ தட் வாஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ். லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரி? ருஷ்யா. ஓகே, ஆக்சுவலாக அதோட பேர் வந்து ருஷ்யான்னு தான் சொல்லணுமா. ரஷ்யான்னு சொல்லிட்டு இருக்கோமா. ஓகே, இது வந்து கோன் ஷேப்பில் இருக்கிற ஒரு வால்கனோ. ஸோ பார்த்துக்குங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே தான் வந்து எரப்ட் ஆகிருக்கு. எரிமலை குழம்பு, அக்னி பிளம்பு. ஸோ கேள்வி என்ன வரும் அப்படின்னா, இதோட இந்த வால்கனோ வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்தது வந்து மிக கடினமான ஒரு கேள்வி. ஸோ பாருங்கள், தஞ்சாவூர் பெயிண்டிங் இஸ் லொக்கேட்டட் இஸ் அ கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் விச் இந்தியன் ஸ்டேட்? தஞ்சாவூர் பெயிண்டிங் எந்த இந்தியன் ஸ்டேட்டோட பெயிண்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை கேரளாவாக இருக்குமோ, மேபி ஆந்திராவாக இருக்குமோ, என்ன ஆன்சரு தெரியலையே. தஞ்சாவூர் பெயிண்டிங்கா? ஆப்ஷன் டி தமிழ்நாடு. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த அயோத்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை. அதனால் வந்து இது வந்து இப்போ வந்து நியூஸில் வந்திருக்கு. அவ்வளோதான் விஷயம். ஓகே, தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, அங்கே இருக்கிற பெயிண்டிங் வந்து பாரம்பரியமானது. அதனால் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஓகேங்களா, பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அப்போ என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். இதுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க 3 லட்சம் கோடி ஃபினான்ஷியல் இயர் 2022-2026. ரைட்டா? Okay, so Rajasthan is expecting the installation of rooftop solar plant under revamped distribution sector scheme. So இது பண்ணது ஓகே, ஜென்ரேட் பண்ண எலக்ட்ரிசிட்டியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஓகேவா, அதை எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாத் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ரீவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இந்த செக்டார் மூலம், இந்த ஸ்கீம் மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகேவா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் த ஸ்கீம் லான்ச்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரொமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹை வேல்யூ ரேர் எர்த் மேக்னெட்ஸ். அதோட பேர் என்ன அப்படின்னா ஸ்கீம் டு ப்ரொமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சின்டர்டு ரேர் எர்த் பெர்மனெண்ட் மேக்னெட். ஓகே, இது வந்து ஒரு விதமான ரேர் பெர்மனெண்ட் மேக்னெட். ஓகேங்களா, மேக்னெட்டு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி செலவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதோட நேம் என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து கோஸ்டல் ஏரியாவில் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, இது எல்லாமே கோஸ்டல் ரீஜன் தான் பார்த்துங்க. ஓகேவா, these minerals are found in coastal beach sands, red sands and inland alluvium அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலூவியம் மீனிங் என்னன்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்கள். ஓகே, கவர்மெண்ட் வந்து 7000 கோடி அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட் இன்டகிரேட்டட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஈகோசிஸ்டம். ரைட், கரெக்ட். அடுத்தது பார்வதி அர்கா பேர்ட் சென்ச்சுரி ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்டான கேள்வி என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது கொடுத்தா போட்டுருவீங்க. ஆனால் அது என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்வதி அர்கா பேர்ட் சென்ச்சுரி, பார்வதி, ஓகே, கோண்டா டிஸ்ட்ரிக். ஓகே, ஈகோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது விச் இந்தியன் டென்னிஸ் பிளேயர் வான் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் W35 சோலாப்பூர் டென்னிஸ் டோர்னமெண்ட் இன் மகாராஷ்டிரா. சோலாப்பூர் தமிழ் பேர் மாதிரி இருக்குது, சோலாப்பூர் டென்னிஸ் டோர்னமெண்ட். ஓகே, அதில் வந்து இந்திய டென்னிஸ் பிளேயர் வந்து வின் பண்ணியிருக்காங்க உமன் சிங்கிள் டைட்டில். ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைதேகி அத்கர். வைதேகியும் தமிழ் பேர், இல்லைப்பா இங்கே இருக்கு வைதேகி சௌத்ரிங்க, வைதேகி சௌத்ரி. ஓகே, வைதேகி அப்படிங்கிறதும் தமிழ் பேர். சோலா டென்னிஸ் டோர்னமெண்ட், சோலாப்பூர் அப்படிங்கிறதும் வந்து தமிழ் பேர். சோலாப்பூர் தமிழ் பேர், டோலக்பூர் இல்லை சோலாப்பூர் வந்து தமிழ் பேர். வைதேகி சௌத்ரி அப்படிங்கிறது தமிழ் பேர். வைதேகி சௌத்ரி, மீனாட்சி சௌத்ரி, வைதேகி ஞாபகம் வச்சுங்க, எப்படியாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது இவங்க வந்து 25 வயசு ஜப்பானுடைய இவங்க மிச்சிகா ஒசேக்கி, அவங்கள வந்து வின் பண்ணியிருக்காங்க. 3-6, 6-3, 6-4 அந்த ரேஞ்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து டென்னிஸ் ஈவெண்ட்டுங்க. நீங்கள் வந்து பேட்மிண்டன் நினைச்சிடாதீங்க, டென்னிஸ் ஈவெண்ட். ஓகேவா, அடுத்து வந்து பிரசிடென்ட்டு அம்மையார் திரௌபதி முர்மு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் பயணம் வந்து போயிருக்காங்க. எந்த ஷிப் அப்படின்னா சப்மரீனில் போயிருக்காங்க. டூரிங் ஹர் விசிட் டு INS கடம்பா. ஓகே, கடம்பா வந்து எங்கே இருக்குன்னா கர்வாரில் இருக்குது, INS கடம்பா. அதை விசிட் பண்ண போனப்போ அவங்க சப்மரீன் ஒன்றில் வந்து பயணம் போயிருக்காங்க. ஓகே, அது வந்து நியூக்ளியர் கேப்பபிள். எது அப்படின்னா அந்த வாக்ஷீர். ஓகே, வாக்ஷீர் அதெல்லாம் வந்து போயிருக்காங்க. ஓகே, வாக்ஷீர். ஓகே, கல்வாரி கிளாஸ்ங்க, கல்வாரி கிளாஸ் வாக்ஷீர் அதில் தான் வந்து பயணம் போயிருக்காங்க சப்மரீன். ஸோ இந்த கல்வாரி கிளாஸ் வந்து யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாக்ஷீர் மெசகான் டாக்ஸ் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ். இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸும் மும்பையில் இருக்குது. இது 75 ப்ராஜெக்ட் 75 கீழே வரக்கூடியது. ஷி பிகேம் தி செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப்டர் அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவரோட அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் போனார். இந்த மாதிரி சப்மரீனோட இதில் வந்து போனார். ஓகே, ஒரு ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஓகே, as of a recent report, யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா
by Reserve Bank of India, a total 64 lenders were on board a specific platform. Which of the following platform அப்படின்னு கேட்டிருக்காங்க. 64 lenders வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா. ஓகே, அது வந்து லெண்டர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா கடன் கொடுக்குற பிளாட்ஃபார்ம். யார் லான்ச் பண்ணியிருக்கா? ரீசெண்ட் ரிப்போர்ட் பை ஆர்பிஐயோட ரிப்போர்ட் படி இந்த லெண்டர் இந்த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்மில் வந்து அடிஷ்னலாக 64 லெண்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 64 லெண்டர்ஸில் 41 வந்து பேங்க் பார்ட்டிசிபென்ட்ஸ், 23 வந்து என்பிஎஃப்சி பார்ட்டிசிபென்ட்ஸ். ரைட்டா? எனேபிள் ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட் டெலிவரி. ஓகே, கடன் கிரெடிட் டெலிவரி. ஓகே, அடுத்தது வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் சென்ட்ரல் போர்ட்? ஓகே, என்ன போர்ட்டு? upihelp.npci.org.in launched by NPCI. ஸோ இதோட பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இட் டு ஃபெசிலிட்டேட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் யூபிஐ ஆட்டோபே மேண்டேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் கிரீவன்ஸ் ரெட்ரஸல். ஓகே, ஆட்டோபே அப்படின்னா வச்சுங்களேன், உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரஸல் கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னா குறை தீர்த்தல். ஸோ அதற்காக என்பிசிஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூபிஐ ஆட்டோபே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிடும். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா டு காம்பேட் டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன? பை கிவிங் யூசர் கிரேட்டர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கண்ட்ரோல் ஓவர் ரிகரிங் பேமெண்ட். அவ்வளோதான். ஸோ யூபிஐலாம் வந்து ஆல் யூபிஐ நெட்வொர்க் மெம்பர்ஸ் ஆர் required to implement these central portal changes by December 31, 2025. ஓகே, அடுத்தது வந்து அக்கார்டிங் டு ஹூருன் இந்தியா ரிச் லிஸ்ட்டில் வந்து who has been ranked as the wealthiest Indian origin professional manager globally, surpassing சத்ய நெடல்லா அண்ட் சுந்தர் பிச்சை. அவங்கள சர்பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியுடைய மேனேஜிங் அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க? இந்தியன் ஆரிஜின். ஓகே, ஸோ இவங்க வந்து இந்தியன் யூகே ஆரிஜினுங்க. ஓகே, அவங்க பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஜெய்ஸ்ரீ உலால். ஓகே, ஜெய்ஸ்ரீ உலால் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்க வந்து அரிஸ்டா நெட்வொர்க்கினுடைய சிஇஓ. ஓகேங்களா, அவரோட நெட்வொர்க் வந்து 5.7 பில்லியன் இருக்கா, அப்ராக்சிமேட்டாக 50,000 கோடி. அடேங்கப்பா, 50,000 கோடியா? பார்த்துங்க, இவங்க வந்து டாப் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் உமன் வெல்த் கிரியேட்டருங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் உண்மையாலுமே வந்து இது வந்து உண்மையாலே பாராட்டுதலுக்குரியது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயே வந்து 50,000 கோடி. ஓகே, வாட் இஸ் த டோட்டல் கம்பைன்ட் அவுட்லே ஃபார் 2 மேஜர் ஷிப் பில்டிங் இனிஷியேட்டிவ்? எப்போ? டிசம்பரில். ஓகே, அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இதுக்கு ஷிப் பில்டிங். ஓகே, கப்பல் கட்டுவதற்காக, கப்பல் உருவாக்குவதற்காக. ஓகே, எவ்வளவு? 44,700. ஓகே, இது 2 ஸ்கீம் இருக்குங்க. 44,700ல் 2 ஸ்கீம் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஸ்கீம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,700 கோடி. ஓகே, ஷிப் பில்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஸ்கீம். ஓகே, இது வந்து கடன் கொடுப்பாங்க ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம், டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபினான்ஸ் கடன் கொடுக்குறாங்க 24,700. டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி அப்படிங்கிறது தராங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து வேலிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு வேலிடுங்க. ஓகே, March 31, 2036 வரைக்கும் வேலிட். 2036 வரைக்கும் வேலிட். குளோபல் ரேங்கிங் வந்து எய்ம் டு மூவ் இந்தியா இன்டு டாப் 10 ஷிப்பிங் பில்டிங் பை 2030. டாப் 5 வந்து 2047. ஓகே, அடுத்தது எஸ்பி வேஸ். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, கடன் கொடுக்குறதும் டெவலப்மெண்ட் ஸ்கீமும் எவ்வளோ ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து வேலிட் அப்படின்னு கேட்டிருக்கான். March 31, 2036. ரைட்? என்னடா அது? ஓகே, அடுத்தது வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ரேஞ்ச் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை பினாக்கா லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட்? பினாக்கா லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட். ஓகேவா? டியூரிங் இட்ஸ் மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட். ஓகே, பினாக்கா ராக்கெட் லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட். இது வந்து 120 கிலோமீட்டர். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், எதை பார்த்தோம்? ஆகாஷ் மிசைல் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆகாஷ் மிசைல் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷன் வந்து 60 கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டர். இது பினாக்கா அடுத்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து 120 கிலோமீட்டர்.
120 கிலோமீட்டர். எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? சந்திப்பூர் ஒடிசா. அதையும் சந்திப்பூர் ஒடிசாவில் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கான்? ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, இன் அசோசியேஷன் வித் ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் லெபார்டரி ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஓகே, அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் மெமர் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஓகே, சாரி, அந்த ஒரு ஒரு அந்த கேட்டகரியில் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு பேர் வந்து 107 நாட்கள். ஓகே, 107 days. ஓகே, 107 days. இது என்ன அப்படின்னா, இப்போது இதுக்கு ஆன்சர் வந்து கமலா ஹாரிஸ். என்னன்னா, இப்போ நடுவில் வந்து ஜோ பைடன் வந்து அவரோட பதவியை வந்து ராஜினாமா பண்ண வேண்டியதாக போயிடுச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி. அவரால் முடியல, ட்ரம்ப்பை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அந்த இதிலெல்லாம் வந்து அடி நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக தோற்றுரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஸோ கேண்டிடேட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினப்போ, அப்போ மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 107 நாள் தான் இருந்தது எலெக்ஷனுக்கு. ஸோ அந்த 107 நாள் வந்து கேண்டிடேட்டாக இருந்தவங்க தான் இந்த கமலா ஹாரிஸ். ஸோ அதை வந்து ஒரு மெமரியாக வச்சு இந்த 107 நாட்கள், அந்த 107 நாட்கள் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, அடுத்தது வந்து ஐஎன்எஸ் கவுண்டின்யா. ஓகே, கவுண்டின்யா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஷிப். ஓகேங்களா? ஏன்ஷியன்ட் ஷிப் இது வந்து பார்த்தீங்கன்னா மெய்டன் ஓவர்சீஸ் வொயாஜ் அப்படின்னா பயணம். ஓகே, வாட் இஸ் த டெஸ்டினேஷன் ஆஃப் த ஹிஸ்டாரிக் ட்ரிப்? ஸோ எங்கே வந்து இந்த வொயாஜ் போயிருக்கு அப்படின்னா மஸ்கட் ஓமான். ஸோ எங்கேருந்து எங்கே போயிருக்கு? ஸோ இது வந்து இந்த கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே போயிருக்குங்க ஷிப்பு எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்கும் ஷிப்பு. என்ன ஆண்டனா மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது. இங்கேருந்து அங்கே போயிருக்குங்க. ஓகே, பழைய காலத்து ஷிப் கர்நாடகாவோட கர்வார் ரீஜன்லேருந்து போயிருக்கு. ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்ட்ரிச்டு ஷிப். ஓகே, கர்வார் நேவல் பேஸில் இருந்து கர்நாடகாவிலேருந்து போயிருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது RediffPay recently received a license from which entity to operate third party application provider. இதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தோம், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர். அது யார்கிட்ட லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க? NPCI கிட்டது. ஓகேங்களா? ஆன் UPI பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நெட்ஒர்க்கில். UPI அப்படின்னாலே NPCI தான். ஓகே, அதில் வந்து தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்துங்க, Rediff.India. அவங்களோட இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் வாங்கியிருக்கு. ரைட். அடுத்தது அண்டர் இந்தியா ஆஸ்திரேலியா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, ஆண்டனி ஆல்பனிஸ் இவனுடைய ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஆண்டனி ஆல்பனிஸ். ஓகே, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியுடைய பிரைம் மினிஸ்டராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆண்டனி ஆல்பனிஸ். ஓகே, இந்தியா ஆஸ்திரேலியாவோட எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ட்ரேட் அக்ரிமெண்ட் ECTA. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜனவரி 1, 2026 ஓகே, ஜனவரி 1, 2026 போட்டிருக்காங்க. ஓகே, இது படித்து வச்சுங்க. ஸோ இது மூலமாக வந்து டியூட்டி ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து அங்கே 96% கவர் ஆகுது. அவங்களோட ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து 90% தான் வந்து டியூட்டி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து மவுண்ட் எட்னா. ஓகே, எட்டுனா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மவுண்ட் எட்னா வந்து எங்கே இருக்குது? அது ஒரு வேல்கனோ அங்கேயும் எரப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்கிறது. இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் யார்? ஜார்ஜியா மெலோனி. இட்டாலியினுடைய கரன்சி யூரோ. இட்டாலியினுடைய கேபிட்டல் ரோம். ஓகே, இங்கேயும் எரப்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். அடுத்தது விச் கண்ட்ரி ரீசென்ட்லி செட் அ வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபார் சூப்பர் கண்டக்டிங் மெக்லேவ். ஓகே, இது வந்து மேக்னெட்டிக் லிவிட்டேஷன் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்பீடு கிரியேட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 700 km/h 2 செகண்டில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெஸ்ட்டு இது பண்ணும்போது. ஸோ அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி அப்படின்னா சைனா. ஸோ இவனுக்கு இதுதான் வேலை. ஏதாவது ஒன்று வந்து புதுசாக பண்ணிகிட்டே இருப்பான். ஒன்று இவன் பண்ணுவான், இல்லை வந்து
யூஎஸ்ஏ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பேர் வாங்கியே தீரணும் அதனால். ஓகே, யூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு டு லிஃப்ட் கைட் அண்ட் மூவ் வெஹிக்கிள் வித்தவுட் டச்சிங் த ட்ராக். ஓகே, ஃப்ரிக்ஷன் இதே இருக்காது. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சர்ஃபேஸுக்கும் அதோட ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷனே இருக்காது, கேப் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்க, அதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து அந்த ஸ்குயிக்காக ரீச் ஆகிற இதை வந்து பார்த்துருக்காங்க, ஸ்பீடு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் எலிமினேட் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா வச்சுங்களேன், உரையிறது மூலமாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஓகே, கீழே வந்து உரசிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஸ்பீடு வந்து கம்மியாகும். அப்படி தானே நம்ம பிரேக் போட்டு இதை நிப்பாட்டுறோம் வண்டியை, டயர் பிரேக் போட்டோம் அப்படின்னா வந்து டயர் வந்து ஸ்லோ ஆகுது ஃப்ரிக்ஷன் மூலமாக. ஸோ இங்கே வந்து ஃப்ரிக்ஷனே கிடையாது, ஏன்னா வந்து ஃபிசிக்கல் கான்டாக்டே கிடையாது. ஸோ அந்த மூலமாக ரைட்டா. ஸோ ஓகே, விச் கவர்மெண்ட் ஏஜென்சி ஆர்கனைஸ்ட் தி ஆன்டி டெரர் கான்ஃபரன்ஸ்? ஆன்டி டெரர் கான்ஃபரன்ஸ் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. ஓகே, இது பெரிய நியூஸ் கிடையாது, ஹோம் ஆஃபீஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, யார்? அமித்ஷா தலைமையில். ஓகே, அடுத்தது வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் கோடு ஒன்று தந்திருக்காங்க ஃபார் எலக்ட்ரிக் அக்ரிகல்ச்சரல் டிராக்டர். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். டிராக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். 192/62 192/62. ஓகே, இல்லை அப்படின்னா 1/92/62. ஓகே, 92/62 அவ்வளோதான். இது எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கங்கய்யா. 192/62 நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன். 1/92/62. எஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் யார்? சஞ்சய் கர்க், 1986, நியூ டெல்லியில் இருக்குது. இதை மார்க் பண்ணிட்டேனா? எஸ், மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் வந்து ஒரு 70,000 கோடி அப்ரூவல், 79,000 கோடி வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க. ஓகே, இந்தியன் ஆர்மட் ஃபோர்ஸஸ்க்கு. ஸோ இதில் வந்து எது அக்விசிஷன் கீழே வராது ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதுதான் வராது. ஓகே, மற்ற எல்லாமே ஒரு லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் அம்யூனிஷன் ஃபார் பினாக்கா மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம். ஓகே, அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரா அப்படிங்கிறது ஏர் டு சர்ஃபேஸ், சாரி ஏர் டு ஏர் மிசைல் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஏர் டு ஏர் ஆஸ்ட்ரா. ஓகே, ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் லேண்டிங் ரெக்கார்டிங் சிஸ்டம் ஃபார் என்ஹான்ஸ்டு ஏரோஸ்பேஸ் சேஃப்டி. ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆஃப் ஆகிறது, லேண்ட் ஆகிறதும் ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 தான். அடுத்தது விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ரீசென்ட்லி ஜாயின்ட் சம்பவங்கிற பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸ்கீம் டு பிரிங்கிங் இட் க்ளோசர் டு யூனிவர்சல் கவரேஜ். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட் தவிர எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் தவிர, மம்தா பானர்ஜி தவிர எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா வந்து 34வது ஸ்டேட் 34, டெல்லி வந்து 35. ஸோ இது ரெண்டுமே வந்து ஜாயின்ட் ஆகலை, ஆனால் ரெண்டுலேயுமே வந்து பிஜேபி ஆட்சி வந்ததுனால தான் வந்து ஜாயினும் ஆகியிருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி வந்து 35, வெஸ்ட் பெங்கால் வந்து இதில் ஜாயின்ட் ஆகலை. ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுது அப்படின்னா ஆஸ் ஆஃப் டிசம்பர் 1 படி 42 கோடியே 42 கோடி அப்படின்னு வச்சுக்கலாமா ஆயுஷ்மான் கார்டு அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணியிருக்காங்க சின்ஸ் 2018. அப்போ தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10.98 11 கோடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா 1.60 லட்சம் கோடி அப்படிங்கிற கிளைம் அப்படிங்கிறது மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ரைட், அக்கார்டிங் டு 2025 ரிப்போர்ட் வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் ரேங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேர் எர்த் எலிமெண்ட் ரிசர்வ்ஸ். இந்தியாவோட பொசிஷன் என்ன? 3rd பொசிஷன். உங்களுக்கு தெரியும் யார் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. சைனாக்காரன் தான், வேறு யார்? ஓகே, 2nd பிளேஸ் வந்து பிரேசிலுங்க. ஓகே, இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6.9 மில்லியன் டன்ஸ் ரேர் எர்த் மினரல்ஸ். ஆனால் சைனாவில் பாருங்களேன் 44 டன்னுங்க. எப்பா, பிரேசிலில் வந்து 21 மில்லியன். கிட்டத்தட்ட சைனா வந்து செகண்டை விட டபுள் மடங்குக்கு அதிகமாக இருக்கான். ஓகே, இதில் வந்து எல்லோரும் பார்த்துங்க. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 9வது இடம், கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் டன்ஸ் தான் இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்? கிரிமினலாக யோசிப்பான் இல்லையா? பக்கத்தில் கிரீன்லேண்ட் இருக்குது, பக்கத்தில் வெனின்சுலா இருக்குது, நம்ம கையை வேறு பரப்புறங்குது. என்ன பண்ணுறது? சூடான் வேறு நம்மளை வேறு வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சும்மா இருப்பானுங்களா அமெரிக்கா?
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய கைவரிசையை காட்டி கொண்டிருக்கிறது. யார் மேலே? சூடான் மேலேயும் கிரீன்லாண்ட் மேலேயும் வெனின்சுலா மேலேயும். பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு. அடுத்தது வந்து விச் கண்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு சோயூஸ் 2 ராக்கெட் வந்து 52 சேட்டலைட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. சோயூஸ் 2 ராக்கெட். ஓகே, இந்த யூனிவர்சல் சேட்டலைட் ப்ரோக்ராம் சேட்டலைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடட் இன் திஸ் லான்ச் ஆர் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன்டு டு மானிட்டர் எதுக்காக அண்டர் கிரவுண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்டு ஸ்பேஸ் வெதர். ஓகே, ரஷ்யா அனுப்பிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த இதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஸ்பேஸ் வெதர். ஸோ அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக தான் வந்து இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கால்டு ஸ்வஸ்திய சம்பவ் டு இம்ப்ரூவ் கவர்னன்ஸ் இன் மெடிக்கல் எஜுகேஷன். யார்? ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் தான் வந்து அவங்களோட மெடிக்கல் இதில் வந்து இது பண்ணணும், என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வஸ்திய சம்பவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அடுத்தது வந்து த நியூ கோஹட் லான்ச்டு பை FITT, IIT டெல்லி, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இஸ் தி பார்ட் ஆஃப் விச் ப்ரோக்ராம்? இக்னைட் ப்ரோக்ராம். அவ்வளோதான். ஓகே, த ஃபவுண்டேஷன் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அவங்க IIT டெல்லி, அதுக்கப்புறம் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து இக்னைட் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்போது ஒரு சில இப்போ ஃப்யூச்சரில் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க்கான இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து வேறு கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, குளோபல் வார்மிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக, ஒரு சொல்யூஷன் தர்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இக்னைட் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. ஓகேவா? ரைட். ஓகே, ஸோ இதில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட்டுக்காக இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டார்ட் அப்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க மூலமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஓகே, சப்போர்ட் வந்து 30 லட்சம் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மென்டார்ஷிப் வந்து IIT டெல்லி வந்து இந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, IDFC வந்து மிஸ்டர் வைத்தியநாதன். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட டேக்லைன் வந்து ஆல்வேஸ் யூ ஃபஸ்ட். ஓகே, இதுவாவது தமிழ்ங்கிறேன், இங்கிலீஷில் இருக்க எல்லாமே வந்து ஹிந்தியில் தான் இருக்குது. இது ஒன்றாவது இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறதா, இல்லை எல்லாமே வந்து ஹிந்தியில் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா தெரியலை. அடுத்தது வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கவர்டு ஃபார் ரேடியோ கம்யூனிகேஷன் சர்வீஸ் அண்டர் நேஷ்னல் ஃப்ரீக்வன்சி அலோகேஷன் பிளான். ஸோ இதில் வந்து நேஷ்னல் ஃப்ரீக்வன்சி அலோகேஷன் இதில் வந்து இந்த ரெகுலர் பயன்பாட்டுக்கு வந்து எந்த ரேஞ்சில் ஃப்ரீக்வன்சி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க? 8.3 kHz to 3000 GHz. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வழங்குறது. ஓகேங்களா? இதில் ஒன்றும் பெரிய நியூஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது குஜராத்தோட CM பூபேந்திர பட்டேல் என்ன பண்ணுறாரு? ஹேஸ் கிராண்டட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியன் AI ரிசர்ச் ஆர்கனைசேஷன். எங்கே? கிஃப்ட் சிட்டியில். குஜராத்தில் கிஃப்ட் சிட்டி இருக்குது. அங்கே வந்து ஒரு AI ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? த ஆர்கனைசேஷன் வில் செட் அப் அண்டர் வாட் மாடல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP. ஓகே, PPP. இதில் வந்து வெறும் பப்ளிக் செக்டர் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, ப்ரைவேட் இதுலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதற்காக PPP மாடல். Okay, which bank launched Gudge, a premium invitation only metal credit card for high net worth individual. Okay, Gudge. ஓகேங்களா? Gudge premium. ஓகே, இப்போ தான் பார்த்தா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களே தான் மிஸ்டர் வைத்தியநாதன். Gudge premium. ஓகே, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு தான். ஓகே, அப்போ நாங்களாம் வந்து பார்த்தா எழுச்சி வாய் மாதிரி தெரியுதா? IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் வந்து தப்பு. ஓகே, Gudge இன்விடேஷன் ஒன்லி மெட்டல் கிரெடிட் கார்டு. பேர் ஞாபகம் வச்சுக்கணும், Gudge. ஓகே, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலுக்கு எலிஜிபிலிட்டி பாருங்கள்.
12,500 ஆனுவல் இது வந்து வச்சுருக்கோமா, ஃபீஸ் கட்டணுமா, கட்டி வாங்குறீங்கன்னா வாங்கிக்கிங்க. ஓகே, அடுத்தது இந்த சால்வோ லான்ச் ஆஃப் பிராலே மிசைல் வாஸ் கண்டக்டட் பை விச் ஆர்கனைசேஷன்? யார் யார் யார்? டிஆர்டிஓ. ஓகே, எங்கேன்னா ஒடிசா கோஸ்ட் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பிராலே மிசைலை. ஓகேங்களா, சாந்திப்பூர் ஒடிசாவில் டெவலப் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து வந்து வாட் இஸ் பிரைமரி டெக்னிக்கல் சேஞ்ச் இன் சிரியாஸ் நியூ கரன்சி? சிரியாவுடைய நியூ கரன்சி சீரீஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் 2 zeros ஃப்ரம் டினாமினேஷன். அட பாவிகளா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு நல்ல ஐடியா. சரிங்களா, ஒரு கரன்சியினுடைய வேல்யூவை கம்மி பண்ணுறதுக்கு, வேல்யூவை ஏன் கம்மி பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் வந்து இது அதிகமாகும். ஓகே, ருப்பி, அதாவது ஒரு நோட்டோட நம்பரை கம்மி பண்ணால் பொருளோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகும். அதாவது கரன்சியோட வேல்யூ குழப்பறேன். ஓகே, ருப்பியினுடைய அந்த நம்பரை வந்து குறைச்சோம் அப்படின்னா அந்த ருப்பி வேல்யூ வந்து அதிகமாகும். ஓகேவா, ஸோ புரிஞ்சுங்க, இது வந்து நல்ல ஐடியா. ஓகே, இன்ஃப்ளேஷன் இது அப்படி இப்படி எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாப்வே, நீங்களும் வந்து இது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ ஜிம்பாப்வே வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து 10லிருந்து 500 வரைக்கும் தான் இருக்குமா சிரியன் பவுண்ட். ஓகே, டமாஸ்கஸ் அப்படிங்கிறது வந்து சிரியாவினுடைய கேபிட்டல், சிரியன் பவுண்ட் அப்படிங்கிறது வந்து கரன்சி. ஓகே, இது வந்து பாருங்க, டு சிம்பிளிஃபை த டிரான்சாக்ஷன் வித்தவுட் ஆல்டரிங் பர்ச்சேசிங் பவர். ஓகே, பர்ச்சேசிங் பவர் சுமூகமாக வச்சுக்கணும் இருக்காங்க. 50 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறீங்க, 500 ரூபா கொடுத்து பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு இப்போ வந்து விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா. ஓகே, 5 ரூபா. ஓகே, 5 ரூபாயோட மதிப்பு வந்து பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு இருக்குது. அப்போ அந்த 5 ரூபா விலை வந்து எவ்வளோ, அந்த 5 ரூபாங்கிறது எவ்வளோ மதிப்புடையது. ஸோ அப்போ வந்து அதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பர்ச்சேசிங் பவர். அடுத்தது விச் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி செக்யூர்டு DGCA. அவங்ககிட்ட இருந்து டைப் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரர் ஆஃப் சக்தி சிவில் என்ஜின் யூஸ்டு இன் துரு நியூ ஜென்ரேஷன். சக்தி சிவில் இன்ஜின் யூஸ் பண்ணுறதுக்காக இதில் துரு நியூ ஜென்ரேஷன் இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. DGCA அப்ரூவல். ஓகே, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, யார் மினிஸ்டரு? ராம் மோகன் நாயுடு அவர் தான். துரு NG ஹெலிகாப்டரில் சக்தி சிவில் இன்ஜினை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, சக்தி சிவில் இன்ஜினியர் இதில் துரு சக்தி. பேலோடெல்லாம் பார்த்துங்க, செக் பண்ணிக்கிங்க. இந்துஸ்தான் வந்து பெங்களூரில் இருக்க 1964 லான்ச் பண்ணப்பட்டது. DK சுனில் அவர் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்தா பங்களாதேஷினுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஓகே, அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிதாசியா அப்படின்னு சொல்லுவாங்க, பேகம் கலிதாசியா. ஓகே, ஸ்பீடாக சொல்லும்போது கலிதாசியா இறந்துட்டாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸ்லலாம். ஓகே, பேகம் கலிதாசியா அவளை பார்த்துங்க, 80 வயசாச்சு, இறந்துட்டாங்க. இவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு பெண் பிரைம் மினிஸ்டருங்க. நம்ம இந்தியாவில் எப்படி இந்திரா காந்தி அவங்களோ பங்களாதேஷில் இவங்க வந்து பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியினுடைய இவங்க சேர்பர்சனாக வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. 3 டைம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இன் விச் இந்தியன் ஸ்டேட் வேர் ஃபஸ்ட்டு, ஓகே, விச் ஏஐ பதா, ஓகே, விச் ஏஐ பதா லேப் லான்ச் இன் டிசம்பர். ஓகே, விச் ஏஐ பதா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில். ஓகே, விச் ஏஐ பதா. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா விச் ஏஐ பதா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த ஏஐனுடைய யூஸ் வந்து எப்படி பண்ணணும், ஓகே, சயின்ஸ் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, அது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன். அவங்களோட கான்ஸ்டியூன்சியே வந்து கர்நாடகாவில் தான் ஒரு கான்ஸ்டியூன்சி. ஓகே, ஸோ அதனால் அங்கே போய் அவங்க வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது பைலட் இனிஷியேட்டிவ், அப்படின்னா ட்ரையல் பேசிஸ். ஓகே, அடுத்தது வந்து YJ-20 ஆல்சோ நவுன் ஆஸ் ஈகிள் ஸ்ட்ரைக் 20 இஸ் ரீசென்ட்லி அன்வீல்ட் ஹைப்பர்சானிக் ஆன்டி ஷிப் மிசைல் டெவலப்டு பை விச் கண்ட்ரி? யார்?
சைனா தான், இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஓகே, ஒய்ஜே ஹைப்பர்சானிக் மிசைல். ஓகே, இது வந்து மேக்ஸ் 6 அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து போகுமா, அதுக்கு பேர் தான் சூப்பர் சானிக். சும்மா வச்சானுங்க சூப்பர் சானிக்னு. மேக்ஸ் 6. ஓகே, 1000லேருந்து 1500 ரேஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து விச் கண்ட்ரி ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட்டு இன் த வேர்ல்டு டு அட்மினிஸ்டர் தி ஒன் டைம் ஜெனோதெரப்பி விஸ்மா அப்படிங்கிற ஒரு ஸ்பைனல் தெரப்பி மெத்தட் வந்து, ஸ்பைனல் மஸ்குலர் தெரப்பி மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்க தான். ஓகே, இது ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய டிசீஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன டிசீஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஜெனோதெரப்பி ஃபார் ஸ்பைனல் இது மஸ்குலர் அட்ரோபி. ஓகே, ஸோ இது வந்து ரேரான ஒரு இதுங்க. ஓகே, டிசீஸ் பரம்பரையாக வரக்கூடியது. ஸோ திடீர்னு வந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது அவ்வளோ ரேர். ஓகே, ஸோ ஓகே, அந்த நியூஸ் முடிச்சது. அடுத்தது வந்து விச் கண்ட்ரி பிகம் த ஃபஸ்ட்டு ஃபார்மலி டு ரெகக்னைஸ் த செல்ஃப் டிக்ளேர்டு ரிப்பப்ளிக் ஆஃப் சோமாலிலேண்ட். ஓகே, இது ஆல்ரெடி வந்ததான. சோமாலிலேண்டை எந்த கண்ட்ரி டிக்ளேர் பண்ணிச்சு? இஸ்ரேல். அடுத்தது விச் கண்ட்ரி ஹேஸ் அனௌன்ஸ்டு 2.2 பில்லியன் பிளான் டு பில்ட் மல்டி-லேயர்டு ஆன்டி-ட்ரோன் வால் அலாங் இட்ஸ் பார்டர். ஓகே, ஸோ இது வந்து இந்த கண்ட்ரி ஏன்டா இந்த இவன் குறுக்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, போலாண்டு உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஸோ போலாண்டுக்கு பயம், ஏன்னா வந்து போலாண்டு சோவியத் யூனியன்லாம் இருந்துச்சு. ஸோ உக்ரைனை வந்து இவ்வளோ உக்கிரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. உக்ரைன் இங்கே இருக்கா, போலாண்டு வந்து இந்த பார்டர். ஓகே, ஸோ பெலாரஸ் வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்டு தான். ஓகே, பெலாரஸ்குள்ளே பூந்து உக்ரைன் அடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்டரில் வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ரோனை வச்சு நம்ம வந்து இது பண்ணிடலாம். யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல, மேபி ஜெலன்ஸ்கி அவர் கொடுத்தாரா என்னமோ. ஸோ அவங்க இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, போலண்டோட கேபிட்டல் வந்து வார்ஷா. ஓகே, வார்ஷா அப்படிங்கிறது போலண்டோட கேபிட்டலு. கரன்சி வந்து போலிஷ் லோடி. ஓகே, போலிஷ் இஸ்லோடி. ஓகே, போலிஷ் லோடி. ஓகே, 2.2 பில்லியன், தேவையில்லாத 2.2 பில்லியன் செலவு. ஸோ இது ஏதாவது மக்கள் பணிக்காக செலவு பண்ணால் கூட உருப்படியாக இருக்கும். அடுத்தது who became the first bowler in the history of T20 international to get 8 wicket in a single match. ஓகே, T20 இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் மென் அண்ட் உமன் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு 8 விக்கெட்டுங்க, ஒரே மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனம் யஷே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானை சேர்ந்தவங்க. பூட்டானா இல்லைங்க, சோனம் யஷே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானை சேர்ந்தவங்க எகெயின்ஸ்ட் மியான்மர் கூட விளையாடும் போது எடுத்திருக்காங்க. ஓகே, இருக்கிறதே 24 பால் தான், 4 ஓவர் தான் தருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே, பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ஆனால் மியான்மர் கூட எடுத்திருக்கீங்களே, இது எப்படி பாராட்டுறது? ஓகே, அடுத்த நியூஸ், கடைசி நியூஸ். விச் கண்ட்ரி லான்ச்ட் த லைவ் ஃபயர் மிலிட்ரி ட்ரில் கோட் நேம் ஜஸ்டிஸ் மிஷன் அரவுண்ட் தைவான். இதுக்கு பேர் ஜஸ்டிஸ் மிஷனாடா, இன்ஜஸ்டிஸ் மிஷன். சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா தைவான, சம்மந்தமெல்லாம் இருக்குங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஹாங்காங்கும் அவங்க வந்து இண்டிபெண்ட்டுன்னு அறிவிக்கிறாங்க, தைவானும் இண்டிபெண்ட்டாக அறிவிக்கிறான். அப்போ கோவம் வருமா வராதா? எல்லாம் அமெரிக்காக்காரன் கொடுக்குற தைரியம். ஸோ அப்படின்னு சொல்லி சைனா வந்து ஸோ ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் மிஷன் அப்படின்னு. ஓகே, இறக்கடா 89 ஏர்க்ராஃப்டை, தூக்குடா 28 நேவல் இதை வெசலை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரில் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ட்ரில்லு பேர் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் மிஷன். ஓகே அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இனிதே நிறைவடைந்தது. டிசம்பர் மந்த் வந்து மர்கையா. ஓகே, ஸோ ஓகே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். ஓகேவா, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.